நாள் கூடிக்கிட்டு தான் இருக்கு. என்னத்த சொல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு வெளியே வந்துரும் போல இருக்கு. ஆமா லட்சுமி, அதனாலதான் இப்ப கையில காசு வந்ததும் எங்க வீட்டுக்காரரு போய் எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு. அவரை கூப்பிட்டு அவரு வரண்டங்காரு. நம்ம 2 பேரும் போவோமா லட்சுமி? அதான் உன்கிட்ட கேட்க வந்தேன். போயிட்டு ஒரு 7-8 பொண்ணுலையாவது எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு வருவோம். இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட நகை இருக்கு, என் நகையும் கொஞ்சம் இருக்கு. அதனால அவளுக்கு காப்பு தான் வேணா இப்போதைக்கு எடுக்கலாமான்னு பார்த்தேன். பத்துக்க காப்பு எடுப்புமாடே? ஆமாக்கா, அவளுக்கு தான் முன்னாடியே எல்லாம் இருக்குன்னு சொல்லுவீல்ல, வேற உங்க நகையும் தான் இருக்க. அவளுக்கு கல்யாணம் பண்ற நாளுக்கு அதை போட்டுக்கிடலாம். காப்பு அப்ப எத்தனை போல வச்சிருப்பிய அவளுக்கு? காப்பு ஒருக்கா தான் அவளுக்கு நான் எடுத்தேன் பத்துக்க. வேற அவளுக்கு இந்த சடங்குகளுக்கெல்லாம் வந்தது எல்லாம் கடந்துச்சா, அது ஒரு 3 செட்டு ஒரு 6 கணம் கிடக்கும் பத்துக்க. அப்ப எனக்குக்கா மறுபடியும் காப்பு வேணுங்கிய? வேற ஏதாவது இந்த லாங்கு செயின் ஒத்த செயின் அப்படி ஏதாவது பெருசா எடுக்க முடியுதா? அப்படி எடுத்துருங்க திக்கா. அது 2 பேருக்குமே இருக்கு லட்சுமி. நல்ல காப்புல நல்ல பார்வையா இருக்குமே. ஒரு பெரிய காப்பனாலும் 2 பக்கம் ஒரு காப்புனாலும் நல்ல பெரிய பெரிய காப்பா எடுத்துருவோமான்னு பாக்கேன். நல்ல இப்போ டிசைனா பேஷனா இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்து எடுப்போம். என்னமா சொல்றீங்க? அப்ப நீங்க பெரிய பொண்ணை கூட்டிட்டு போலாம்க்கா. நீங்க சொல்ற மாதிரி மாடலானா அவ தான் கொஞ்சம் பாப்பா. அவ அந்த உமாளுக்குலாம் தான் நல்லா தெரியும். எனக்கு என்ன தெரியும் போங்க. நம்ம இப்படி போட்டதும் கிடையாது, இது பண்ணதும் கிடையாது. நீங்க பேசாட்டிக்கிட்டு உங்க அண்ணன் முன்னாடி கூட்டிட்டு போலாம்ல. எனக்கு அவ மனம் இல்ல லட்சுமி. அவ என்ன இவ்வளவு ஜெக்கியலான்னு ஒருபடியா மூஞ்ச நீட்டுவா. சரி, அப்ப நான் என்ன வாரேன், சும்மா உங்களுக்கு ஒத்தாசைக்கு கூட தான் வாரேன். எனக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ண தெரியாது பாத்துக்கிடுங்க. நீங்க தான் உங்க பிள்ளைக்கு பார்த்து எடுத்துக்கிடணும். சரி பரவாயில்ல, நீ கூட வா, எனக்கு அது போதும். ஒத்தையில போக ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அவ்வளவு காசை எடுத்துக்கிட்டு நம்ம பஸ்லயா போக முடியும்? என்ன இந்த இது சண்முகர்கான அவன்கிட்ட வேணா ஆட்டோக்கு சொல்லுவோமா? அவன் கூட அவன் ஆட்டோவில் போயிடுவான். ஒரு 100 ரூபா கேப்பா, 150 ரூபா கேப்பா. பரவாயில்ல, போயிட்டு வந்துருவோம். சரி லட்சுமி, அதுவும் சரிதான். சரிக்கா, ஒரு அப்போ 10 மணிக்கு போல போகுமா? நான் வேற இன்னைக்கு ரேஷனுக்கு போனோன்னு இருந்தேன். உமாள்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருந்தேன் போகும்போது. இனிமே ரேஷனுக்கு நாளைக்கு போக வேண்டியதுதான். நீ என்ன ரேஷன்ல சாமான் வாங்கலையோ? நீ வாங்கிருப்பேன்னு நினைச்சா அன்னைக்கு சும்மா கிடந்தது நான்லாம் வாங்கிட்டு வரும்போது. ஐயே, எனக்கு தெரியாதுக்கு. அப்புறம் தான் சொல்லி அழுவேன். சும்மா கிடந்து நான் போற நேரம்லாம் மிஸ்ஸுன்னு இலை செய்யாம அந்த ஆளை கிடங்கு போற நேரம்லாம் இல்லைன்னா கூட்டமா இருக்குன்னு நான் திரும்பி வந்துட்டு கிடந்தேன். தீனி இல்லாம கிடந்தது பத்துக்கிடுங்க. அதுக்குதான் மெயினா போகணும்னு நினைச்சேன். நான் இப்ப சின்னவள தான் வாங்கிட்டு வர சொன்னேன். கடையில வாங்கிட்டு வந்து காப்பி குடிச்சிருப்பான்னு நினைச்சேன். அடாடா, மசால் வடை தான் ஐயா. ஏமா, சீனி வாங்கிட்டு மீதி காசுக்கு எனக்கு வடை வாங்கிட்டேன். ஏலாம் நீ போனவா இப்பதான் வாரியாக்கா? ஆடி அசைஞ்சு போய்கிட்டு இருந்தியா? ஆமா, நடந்துதான் போனேன். அதான் லேட் ஆச்சு. நான் என்ன சைக்கிள்லயே போனேன்? நான் சைக்கிள் எடுத்துட்டு போக வேண்டியது தானே. உன்னை போக வேண்டாம் சொல்லி இருக்கு. நல்லா சொல்லுவா. ஏற்கனவே அது பின்னாடி வீடு பஞ்சர் ஆகி போய் கிடக்குன்னு சொல்ல தானே செஞ்சேன். அது பஞ்சர் விட்டாம கிடக்கு. வேற என்ன பண்ண? கடைக்கு போக மாட்டேன், சைக்கிள் சரியில்லைன்னு சொன்னாலும் திட்டுவா. அதனால சரி போய் தொலைவோன்னு நான் பாட்டுக்கு காசு எடுத்துட்டு போனேன். அது உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அவர் வீட்டுல இருக்கும்போது அவர் கடையில கொண்டு போய் கொடுத்தனாலும் சரி பண்ணி தருவார்ல. அவன் இந்த சரசு மோகிட்ட கொடுத்தாலும் அவன் சரி பண்ணி தருவானே. ஆமா, பத்தி அந்த பையன்ட்ட எல்லா பொருளும் கிடக்கும்ல, அவன்கிட்டையும் சரி பண்ண கொடுக்கலாமே. எல்லாவே சரசு மோகன் சர்வீஸ் விட்டு நீ சொல்லப்படாதாக்கா? ஆமா, அவன் செஞ்சு தந்துட்டா மறுவேளை பாப்பான் பேரு. வேற இப்பயே 20 ரூபா மிச்சம் இருந்துச்சு. 4 வடை வாங்கிட்டாலும் முன்னாடி அவன் 2 வடை ஆட்டை போட்டு 2 வடை தான் எனக்கு தந்தான். அவன்கிட்ட ஒரு வேலை இதுன்னா எல்லாத்துக்கும் கமிஷன் கேட்பான். சரி, கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வேலையை பார்க்க வேண்டியது தானே. சைக்கிள் எடுத்துட்டு போலாம்ல எங்கனாலும் அவசரத்துக்கு. சைக்கிள் எல்லாம் சும்மா இனிமே போக சொல்லாதவே. இனிமே ஸ்கூட்டி தான் எனக்குலாம் வேணும். ஸ்கூட்டியும் அப்பா எடுத்துட்டு போயிடுறாரு. அவரை ஸ்கூட்டியை விட்டுட்டு அவரை சைக்கிள்ல போக சொல்லு. சைக்கிள்ல போக ஒரே அசிங்கமா இருக்கு. இருக்கான் சைக்கிள்ல போக உனக்கு அசிங்கமா இருக்காம? இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு லட்சுமி. ஏன் மோவிடலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சைக்கிள்ல போவல. இப்ப தனியா அவளுக்கு சைக்கிள்ல போக பிடிக்காண்டாங்க. அப்பா கொண்டு விட சொல்லி, இல்லைன்னா எனக்கு பஸ்ல வந்து ஏத்தி விட்டுட்டு போ, இல்லாட்டினா நான் போக வேண்டேனாக்கொன்னு இருக்கா. அவளை தினமும் நான் பஸ்ல நான் பெய்யில ஏத்தி விட்டுட்டு வரேன் இப்போ. வேறையா? ஆமா, ஏமோ ஊர்வலம் போகும்போது அவட்டுக்கு சைக்கிள்ல போயிட்டா. இப்போ அவளெல்லாம் காலேஜ் போயிட்டாலும் இவ மட்டும் தானே ஸ்கூலுக்கு போறா. அதனால இப்போ போனா வீட்டு வாசல்ல இருந்து அப்பாங்க கூட பைக்ல போயிருவா. இல்லாட்டினா அவளை பஸ் ஏத்தி விட நான் கூடயே போன பத்துக்க. நான் காப்பி போட்டு குடிக்கேன். போ காய்ச்சி போட்ட பால் மறுபடியும் ஆறி போயிருக்கோம். எனவே மறுபடியும் சூடு பண்ண புகவாட அடிச்சுட்டு அடக்கும். போ, என்ன நீ போய் சூடு பண்ணி குடி. அந்த வடையை தின்னுட்டு போலாம். வேற அதுக்கு ஒருத்தி உள்ள கடந்து சண்டை போடுவா. வேற உங்கள 2 பேரும் சண்டையும் பார்க்க இயலாது. அவளுக்கு மட்டும் காசை கொடுத்துருக்க, அவ மட்டும் வாங்கிடுங்க, எனக்கு வாங்கி தரலன்னு உள்ள இருக்கவா சண்டை போடுவா. இது நல்ல கதையா இருக்கா? என்கிட்ட நல்லா சண்டை போட வருவாள. நான் தானே கடைக்கு போனேன், அப்ப எனக்கு தான் வடை. என்னமும் பண்ணுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்திய வந்து 2 பேரையும் வழக்கமா எடுத்து சாத்தி விடுவேன் அம்மா சொல்லிட்டேன். ஆமா, நீ எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லு. இவ பூத்த போக மாட்டேன், என்ன பண்ணாலும் இவ கண்ணுக்கே தெரியாது. நம்மளதான் குறை சொல்லுவா. முடியல பத்திராளியக்கா இவ்வளவு சண்டையை தீர்த்து வைக்க.
எப்ப பார்த்தாலும் சண்டை தான். மூட்டியை பிடிச்சிக்கிட்டு என்னைக்கு அடிப்படி சண்டை போட போறாளோல தெரியல. இங்க சண்டை போட ஆள் இருக்கு, இன்னொரு பிள்ளை கிட்ட சண்டை போடியா? ஏன் முவ என்கிட்ட தான் சண்டைக்கு வரா? என்னத்த சொல்ல? நல்ல வேலைக்கு உங்களுக்கு ஒரு பையன் பொண்ணுன்னு அமைஞ்சு போச்சு. எனக்கு ரெண்டு பொட்டை கலதை வேணாம். இந்த ரெண்டை என்ன பாடுபடுத்துதுவே என்னைய. நான் என்னத்த நினைச்சு வருத்தப்படன்னு எனக்கே தெரியல. நானே ஒரு சில நேரத்துல அந்த ஒன்னோட நிப்பாட்டி இருக்கணுமோன்னு தோணும். இன்னொரு நேரம் இந்த இது இருந்தா கைக்குள்ள இருந்தா நல்லா தானே இருக்கணும்னு தோணும். என்ன செய்ய? அதான் நான் குரூப்லயே மெசேஜ் போட்டுட்டேன்ல. வேற எதுக்கு இங்க வந்து கத்திட்டு அடக்க? நீ எல்லா பொருளும் நாளைக்கு வந்துடும், தந்துருவேன், யாரையும் ஏமாத்த மாட்டேன். போ போ, சும்மா கத்திட்டு அடக்காத. இங்க பாருங்க, அந்த கதையெல்லாம் நான் கேட்க வரல. நீங்க தினமும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளைக்கு நாளை கழிச்சு வரும் பிய, இல்லைன்னா தீபாவளி கழிச்சு வரும் பிய. அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு போக நான் வரல. நீங்க ஒழுங்கு மரியாதை நான் கட்டின காசு திருப்பி தாங்க, இல்லைன்னா இப்பயே பொருளை தாங்க. சும்மா நீங்க அப்பப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, தீபாவளி பண்டு பொருளுக்கு தானே காசு கட்டினேன், பொருளாதான் தர முடியும், காசாலாம் தர முடியாது. நான் என்ன ஏமாத்திட்டு ஊரை விட்டா ஓடி போயிட போறேன்? நான் ஏமாத்தினா என் புருஷன்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் கொடு. என் புருஷன் போலீஸ் தானே, அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடு, எடுத்துக்கிடுவான். அப்ப என்னத்துக்கு உள்ள கூட வச்சுக்கிட்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையை இடத்த காலி பண்ணு. உன் ஒருத்திக்கு காசு தந்தா மத்தவளும் திருப்பி கேட்க மாட்டாளா? பண்டு பொருளுக்குன்னு போட்ட காசு பொருளுக்கு தான். பொருளா தருவேன், வரும்போது தருவேன், தந்ததை வாங்கிட்டு போ. என்ன ஒரு திமிரு! அடுத்த முறையில இருந்து யாரையும் நான் சீட்டு போட விட மாட்டேன். உங்ககிட்ட பாத்துக்க, நான் எப்படி பொருள் கொடுக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால உன்னால என்ன முடியுமோ போய் பாத்துக்க போ. இப்ப இடத்த காலி பண்ணு. எனக்கு தெரியாது. இப்ப ஒண்ணு நான் கட்டின காசு வேணும், இல்லன்னா எனக்கு பண்டு சீட்டு பொருள் வேணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எனக்கு இப்ப வரலன்னா நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஓஹோ, அப்படியா கதை? இரு, என் ஜிம்மியை வர சொல்றேன். அவன் வந்தா நீ கிளம்பிடுவேன். ஜிம்மி, ஐயோ, நாயை விட்டு கடிக்க வைக்க பார்க்காளுவளே. தப்பிச்சு எப்படின்னா ஓடிடுவோமா? ஜிம்மி, ஸ்டாப். சரிக்கா, அவளுக்கு அப்ப சோறு கறி ஏதாவது செய்யணும்னா செஞ்சு போட்டுட்டு கடகடன்னு குளிச்சுட்டு பரப்படியே ஒரு 10 மணிக்கு தானும் போவோம். சோறு கறி செய்ய லேட் ஆனாலும் அடுப்புல போட்டுட்டு கொஞ்சம் பாத்துக்கிடுங்களா பாத்துக்கிடுவாளுவ. நம்ம போவண்ணுக்க வந்துருங்கப்பா. நானும் ஆட்டோக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க, அத வந்துருவான். சரி லட்சுமி. எனக்கு செலக்ட் பண்ணலாம் தெரியாது, பார்த்துக்கிடுங்க. சும்மா உங்க கூட துணைக்கு தான் வரேன் அம்மா. நீங்க தான் பார்த்து எடுத்துக்கிடணும், உங்களுக்கு தான் நல்லா செலக்ட் பண்ண தெரியாதெல்லாம். சரி சரி, அதை நான் பார்த்துக்கிடுங்க. எங்க வீட்டுக்காரர் கூட வந்திருந்தாருன்னா உன்னையே தேடி இருக்க முடியும் பத்துக்க. அவரு நீ கொஞ்சம் பாரு, எனக்கு முக்கியமான வேலை கிடக்கு, உன்னை பொம்பளையால விஷயம் உங்களுக்கு தான் தெரியும், நீ பார்த்து எடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனாலதான் வேற உன்னையே கூப்பிட்டு அடக்கே வரலாதலையா. வாரத்துல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுக்கு. நமக்கு இந்த நகை வேலை பத்தி ரொம்ப தெரியாத பத்தியில, அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி லட்சுமி, பரவாயில்ல, நீ வா, வந்தா மட்டும் போதும். சரிக்க, இருந்தாலும் நம்ம கூட பெரிய பொண்ணை மட்டும் கூப்பிட்டு போவோமா? ஐயா வேண்டாம் லட்சுமி, நீ வேற சும்மா இரு. நானே உங்ககிட்ட சரசுகிட்ட யாருக்கிட்ட இப்போதைக்கு சொல்லாதன்னு சொல்லணும்னு இருந்தேன். உமாளுக்கெல்லாம் தெரிஞ்ச அவ்வளவுதான், அம்மாடி அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிடுவா. ஆமா, அதுவும் சரிதான். சரிக்கா, அப்ப நான் சொல்லல. தங்க வேலை போற போக்க பார்த்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் அப்படிதான் பாப்பாவே. லட்சு, அட எங்க மைனி எங்க தான் இருக்கவளாக்கும்? நல்லதா போச்சு. வா பெரிய பொண்ணு. லட்சுமி, பெரிய பொண்ணுகிட்ட ஏதோ இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் என்ன? சரிக்கா சரிக்கா, நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டீல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது கேட்டா வேற ஏதாவது சொல்லி சமாளி. சரிக்கா. என்ன மைனியா, காலையிலேயே லட்சுமி அக்காவை தேடி வந்த மாதிரி இருக்கு? பால் காசு வாங்க வந்தேன். பால் பாக்கி காசு தர வேண்டி இருந்து லட்சுமி, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். என்ன மைனி, நீங்க என்ன பண கஷ்டத்திலேயே கிடக்கிய? லட்சுமி அக்காட்ட காசுக்கு பாக்கி காசு பால் காசுலாம் வாங்க வந்திருக்கிய? அவியல இருக்கும்போது தருவாவல்ல. இல்ல பெரிய பொண்ணு, நான் தான் எப்பனாலும் ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். அதான் வந்தாவ, நான் அப்புறம் தாரேன்னு சொல்லியிருக்கேன். சரி சரி, அதை விடு. ஆமா, நீ என்ன அறக்க பறக்க இப்படி ஓடி இருந்திருக்க, என்னாச்சு? ஆமாக்க, எங்க வீட்டுக்காரு தீபாவளிக்கு துணி எடுத்துக்கங்கன்னு காசு கையில தந்துட்டாரு. அதனால துணி எடுக்க போனோம். அதான் நீங்களாம் வாரியலான்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன். துணி எங்க ஓயாம எடுக்க? இருக்க சீலையில எதையாவது ஒண்ணு எடுத்து கட்ட வேண்டியதுதான். கட்டாத துணி என்னத்தையாவது கிடக்கும், ஒரு நாள் 2 நாள் கட்டிட்டு போட்டதே ஏதாவது, அதை என்னத்தையாவது எடுத்து சுத்திக்கிட வேண்டியதுதான். நம்ம என்ன தீபாவளி அன்னைக்கு துணியை போட்டுக்கிட்டு போய் நம்ம போசா கொடுக்க போறாங்கயா? கடந்து மறுபடியும் அடுப்ப சட்டி பானை சட்டின்னு கழுவிக்கிட்டு அடுப்பங்கரையிலே தான் கிடக்கணும். அதுக்கு எந்த சீலையை உடுத்தா என்ன? எனக்கெல்லாம் எடுக்க விருப்பமே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க பிள்ளைகளை எடுத்து கேட்கும்ல, பிள்ளைகளுக்காவது எடுக்கணும்ல. அவங்க தம்பரை கேட்க மாட்டாளுவ, கேட்டாலுன்னா வாயில சூடு வச்சிட மாட்டேனாக்கும். யாக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தா என்ன? தண்டவணியன்ட்ட சொல்லி ஒரு 2000 ரூபாய் வாங்குங்க.
கடக்கு துணியே உடுக்காம கிடக்கு. இதுல என்னத்துக்கு போட்டு பெரிய பொண்ணு அவளத்தையும் வாங்கி வாங்கி வீட்டுல சேர்த்துக்கிட்டு வேற இருக்க துணியெல்லாம் கொண்டு கொளுத்ததான் செய்யணும். அட என்ன லட்சி இப்படி சொல்லிட்டியே? எல்லாம் புது துணி கோடி துணி உடுக்கும் தீபாவளி அன்னைக்கு. உங்கள்கிட்ட பிள்ளைகள் மட்டும் பழைய துணியை உடுக்குமோ? எல்லாம் நல்ல துணிதான். நம்மளாம் அந்த காலத்துல கிழிஞ்ச துணியை தச்சு உடுக்கலையா? இப்போ எல்லாம் நேரத்துக்கு நேரம் எல்லாம் கிடைக்குதுன்னு அவளுக்கு திமிராயி போச்சு. ஆனா கேப்பாளுவ கேட்காண்டாளுவ இன்னும் வாயை திறக்கட்டு இருந்தா இருக்கேன். திறந்தாளுவன்னா நாலு சத்தம் போடுறதுன்னு தான் வச்சிருக்கேன். சரியா போச்சு போங்க. அப்ப நானும் உமாலும் தான் போடுமோ? உமா வேற வீட்டுக்காரோட போவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால. எங்க வீட்டுக்காரன் கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. கடைசியில காலை வாரிட்டாரு. அவைய அம்மையை விட்டுட்டு போக சொல்லியாரு. அவைய அம்மா கூட போனா விளங்க பார்க்க செய்யும். அது கூட வந்துச்சுன்னா புளுன்னு நினைத்தியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு கோவமா வரும். அதனால நான் உங்க அம்மா கூட மட்டும் போகவே மாட்டேன்ட்டேன். உனக்கு உன் மாமியார் எவ்வளவு தேவலாம்ல, அதை பத்தி நீ பேசாத. சும்மா இருங்க மைனி. கிளடு சப்போர்ட்டு. இதுக்குதான் இவன் இருக்க இடத்துல வாயை திறக்கப்படாதுன்னு இருப்பேனா. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. என்ன சரசு கூப்பிட்டு பாரு, அவ எடுப்பால என்னமோ தெரியல. நான் தடவை துணி எடுக்க வரலடே, எனக்கு வேற சோழி கிடக்கு பத்துக்க. என்னக்கா இப்படி சொல்றியே? ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அட இவ என்னத்துக்கு இப்படி தலை தெறிக்க ஓடியாரா? என்னடா சும்மா? ஐயோ பெரிய பொண்ணு நாயை விட்டு கடிக்க விடுறாளுவ. பெரிய பொண்ணு என்னடா சொல்ற? யாருல நாயை விட்டு கடிக்க விடுறா உன்னைய? யாரு? அந்த கீதாதான். அவகிட்ட தீபாவளி பண்டு பொருள் இன்னும் தரல. ஒழுங்கு மரியாதையா பண்டு பொருளதான் இல்லன்னா காசை தானே போய் கேட்டேன். அதுக்கு அவன் நாயை விட்டு என்னைய கடிக்க முடியா. அதுகிட்ட இருந்துதான் நான் தப்பிச்சோம் பழச்சோம் நாங்க ஓடி இருந்திருக்கேன். அவதான் குரூப்ல மெசேஜ் போட்டிருந்தாள்ல, நாளைக்கு வந்ததும் தாரேன்னு. அதுக்கு முன்னாடி போயிட்டு எதுக்கு அவகிட்ட நீ சண்டைய போட்டா? நீங்க சும்மா இருக்க வத்தாளிக்கா. உங்களுக்கு ஒரு செலவும் கிடையாது. உங்ககிட்ட கையில காசு இருக்கு. எல்லாம் வேண்டிய நேரத்துக்கு செய்வீங்க. நாங்கெல்லாம் அப்படியா? நாங்க போட்ட பண்டு பொருள் வந்தாதான் ஏதாவது செய்ய முடியும். தீபாவளி பலகாரங்களா செய்யணுமா இல்ல துணிமணி எடுக்கணுமா வேணுமா வேண்டாமான்னு அவன் கையில காசையாவது தானே சொல்லி போய் கேட்டேன். அவ என்னன்னா நாய் விட்டு கடிக்க முடியா? இதெல்லாம் சரிப்பட்டு விடாது. அடுத்த தடவை யார் அவகிட்ட பண்டு சீட்டு பொருள் போடவே கூடாது சொல்லிட்டாமா. ஏன்னா அவகிட்ட கொஞ்சம் பொருள் பரவாயில்லாமதான் இருந்தது. அதனாலதான் நானும் இந்த முறையும் போட்டேன். 5 லிட்டர் எண்ணெய் எனக்குலாம் நல்லா ஒரு வருஷத்துக்கு தாங்கிச்சு. அப்புறம் இந்த ரேஷன்ல தர எண்ணெயும் வாங்கி அப்படி இப்படி வச்சு ஒப்பேத்தி சமாளிச்சுட்டேன். எங்க வீட்டுல எல்லாம் நிறைய எண்ணெய் ஆகுது. அதுக்கு அதுல போடுறதுதான் சரியா இருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன் இந்த தடவை நம்ம கேண்ட்ல யாரும் அங்க போடக்கூடாது. அம்மா பண்டிச்சிட்டு. ஆமா, எலிசபெத் மகாராணி சொல்லிட்டா, எல்லாரும் கேளுங்க. அப்படியே உங்க யாருக்கு என்ன பத்தி கவலையே இல்ல. என்ன என்னைய நாயை விட்டு கடிச்சு விட்டுருக்கான்னு நான் சொல்லியே, அப்பயும் நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான்ல நமக்குள்ள பழக்க வழக்கம்லாம். பாருல, கோவப்படாத. அவதான் தாரேன் பொருள் வந்ததும் தாரேன்னு சொல்லியிருக்கா. சரண் இல்லாம நீ ஏன் காலங்காத்தாலே போய் அங்க சண்டைக்கு இழுத்துட்டு நடந்த? காலையிலே வீட்டுக்கு நல்ல முறையா தானே வந்துட்டு போனேன். தேங்காய் இங்கெல்லாம் எடுத்துட்டு போனேன். வீட்டுல சட்னி அரைச்சு அங்க துவாசி சுட்டு திட்டாம நீ அங்க இருந்து காலையிலே சண்டையை போட போனேன். இங்க பாருங்க லட்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க யாரும் அங்க பட்டுச்சிட்டு போடக்கூடாது இனிமே சொல்லிட்டேன். சரின்னு சொல்லுங்க. எல்லாம் உமா, லட்சுமி அக்கா கண்ணை குத்தி விடாதலா? சரி நாங்க யாரும் போடல, போதுமா? அது யாராவது இனிமே அங்க போட்டிய அப்புறமா இந்த உமால உயிரோட பார்க்க முடியாதா அம்மா? யாழா தீ குளிச்சிருவியோ? அவ பச்சை தண்ணியிலே குளிக்க மாட்டா. தீ குளிப்பா, நல்லா தீ குளிப்பா. ஏன்னா நம்ம தான் அவளை கொளுத்தி விடணும். சரி பொருள் வரட்டும். அது வரைக்கும் சண்டை போடாத. அதுக்கப்புறமா பொருள் வந்தாதான் அவகிட்ட கேப்போம் என்ன யாதுன்னு. ஏன் கீதா இப்படி பண்ணுனான்னு கேள்வியே கிடையாது. போலீஸ்காரன் பொண்டாட்டினா அவன் என்ன வேணாலும் பண்ணலாமா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாருங்க, அந்த நாய்க்கு சோத்துல விஷத்தை வச்சு வச்சிடியே. உன்னை எதுக்கு போலீஸ்காரன் உள்ள வச்சிருவான் பாத்துக்க. ஆமால, சோத்துல நாய்க்கு விஷத்தை வச்சா கொலைக்கேஸ் ஆயிருமோ? நான் அதை பண்ண மாட்டேன். சரி விடுங்க, நான் அவளை வேற விதமா பழி வாங்கிக்கிடுறேன். சும்மா பழி வாங்கின்னு சீரியல்ல வர வில்லி கணக்கா பேசிக்கிட்டு இருக்காதலா? நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்கேன். சரி லட்சுமி, நான் வாரேன். இவ்வளோ கிட்ட இருந்து பேசுனா நமக்கு கிறுக்கு பிடிச்சு வரும். என்ன நீதான் இவ்வளோ வச்சுக்கிட்டு மல்லு கட்டுறியே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்க, நல்லா ஜாலியாக தான் இருப்பாளுவ. நல்லா இருந்த அளவை போட்டுக்கிட்டு. அத்ராலியக்க வாய் ஏன் கொஞ்சம் கோணி இருக்கு? நேத்தியதான் அண்ணன் அடிச்சு விட்டாவளோ? எங்க அண்ணன் அடிக்கலாம்டான். எங்க மைனிக்கு வாயே கொஞ்சம் கோண வாய் தான், அப்படிதான் இருக்கும். பல்லு வேற கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குமா, அந்த பல்ல கவர் பண்றதுக்காண்டி அப்படி வாயை அப்படி கீழே உள்ள வாயை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பவ. அதனால உனக்கு அப்படி தெரியுமா இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பாத்தியா லட்சுமி, ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம என்னெல்லாம் பேசி அழுவன்னு விடுங்கக்க. அவளும் அப்படிதானே, தெரிஞ்ச விஷயம் தானக்க. நீங்க அதை சாதாரணமா எடுத்துக்கிடுங்க.
இதுக்குதான் லட்சுமி நான் இவங்க இருக்கும்போது இங்க வரையே பிடிக்க மாட்டேங்க. நான் வந்தனா உன்கிட்ட சரசுக்கிட்ட நீங்களும் இருக்கும்போது 2 நிமிஷம் உட்காந்து பேசினா எந்திரிச்சு போனான்னு இருக்கணும்னு பார்ப்பேன். நான் வேற நேரம்ல இவ்வளவுதான் இங்க கிடக்காளுவேன். அதனாலதான் நான் வரையே முடிங்க லட்சுமி. நீ வராண்டாங்க எனக்கும் நேர பக்கத்துக்கு கொஞ்சம் வரணும்னு ஆசையா தான் இருக்கும். இவ்வளவு பண்ணியதை பார்த்தாதான் எனக்கு கடுப்பா இருக்கு. எங்க கூட இருக்கணும்னா இடுப்பு வலியோட கூட இருக்கலாம், இந்த கடுப்புல இருக்கக்கூடாது. போயிருங்க பத்திராளியக்கோ. எவன் எழுதி கொடுத்தானு இந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இருக்க நீ? கொஞ்ச நேரம் வாய் சாத்துறியா? சும்மா பெரிய பொண்ணு ஏலா சும்மா இருக்க மாட்டியா? ஒரு மனசையும் வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பியலா அறிஞ்சல்வ. விடு லட்சுமி, இவளோட பத்தி தெரிஞ்ச கதை தானே. நான் வாரேன். சரிக்க, நானும் ரெடி ஆயிடுறேன், நீங்க வந்துருங்கண்ணே. ஆமா, எங்க போறிய 2 பேரும்? ஏதோ வாரேன்னமா இருந்து தீபாவளிக்கு துணி எடுக்க போறீல? நானும் துணி எடுக்க போனோம். எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு சாயங்காலம் வர சொல்லியிருக்கேன் சீக்கிரம். எல்லாம் உங்க வீட்டுக்காரர் கூட தான் நீ போறியோ? எங்க வீட்டுக்காரர் லாஸ்ட் நேரத்துல காலை வாரிட்டார்லா. நீ உங்க கூட்டாளிவ கூட போ, நான் வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டாரு. அதனால காசை கையில தந்து விட்டாரு. அதனாலதான் லட்சுமி அக்காவை வாரியலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவைய வரலங்காவ. என்னது வரலங்க அவளா? இப்போ பத்திராளி அக்கட எங்கேயோ வாரேன்னா அவள. அப்ப துணி எடுக்கலையா? எங்க போறிய லட்சுமி அக்கா? இல்ல, அது நாங்க ஒரு வேலையா வெளிய போறோம். அது சொல்ல முடியாது. அது என்ன சொல்ல முடியாத வேலை? அது அது ஏதோ அவிய மொபைலுக்கு ஏதோ கொலுசு அந்து கிடக்கா. அது கொலுசு என்னமோ மாத்தணும்னாவ, அதுக்கு கூப்பிட்டாவ. அதான் போகணும். சரிலா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் வாரேன். சுவாரி கறியெல்லாம் கொஞ்சம் அடுப்புல போட்டு பாதி வேலையை முடிச்சு வச்சேன்னா மீதி வேலையை எவ்வளோ பாருங்கன்னா பாப்பாளுவேன். போன யாராவது. சரி, அப்புறம் பாப்பண்ணே. எக்க என்ன அப்ப நீங்க வரலையா? துணி எடுக்க வரலையாப்போ? அந்த தடவை கன்ஃபார்மா? ஆமலா, கடக்க துணியை விட்டா போதும். என் மூளை ஏதாவது சொல்லிட்டு அடந்தா அவளுக்கு நாளைக்கு சாத்தி போட்டுனா அவ்வளோ பாட்டு கடப்பாளுவ. 2 நாள் அழுதுகிட்டு புலம்பிட்டு அடப்பாளுவ. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இருக்க துணியை உடுப்பாளுவேன். புது துணியை உடுத்துட்டு வீட்டில் தானே கிடக்க போறாளுவ. டிவியில போடிய படத்தை பார்த்துட்டு அடப்பாளுவ. அதுக்கு என்னத்துக்கு போட்டுக்கிட்டு சூரன் அவளுங்க நான் போறேன். ஐயோ, லட்சும் வரலையா? இப்ப என்ன பண்றது? பெரிய பொண்ணே, நம்ம 2 பேருமாவது போறோமாலா? உங்க வீட்டுக்கார கழட்டி விட்டுட்டு வா. உனக்கு நான் யோசிச்சு சொல்றேன். ஏல கார்த்தி, வாழ போவோம். எங்கல போறது? வெறுப்பா இருக்கு. வெயில் வரு மண்டைய பொளக்குது. வா, நீ மேல ஏறு. இங்க நல்லா சூப்பரா இருக்கு, ஜிலு ஜிலுன்னு. சதீஷுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன். இப்போ வாரேன்னு சொன்னான். கடையில் ஐயா அம்மா ஏதோ சாமான் வாங்க சொன்னாவலாம், வாங்கி கொடுத்துட்டு வாரேன்னா. சரியில்ல, அப்போ அவன் வந்தப்புறம் போவோமா? சரி போவோம். ஆனால் அவங்க காசு வச்சு தானே விளையாடுவானு. நீ கையில் காசு வச்சிருக்கியா விளையாடுறதுக்கு? சும்மா விளையாடுவோம்ல காசு இல்லாம. பெட்டு வச்சு விளையாடுனா எங்கள் அப்பா முதுகுத்தோல உரிச்சிருவாரு. நம்ம சும்மா பெட்டு ரம்மி விளையாடிட்டு வருவோம். அவ்வளோ காவாளிகளும் அங்கே தான் கிடக்கானுவேன். அங்கே போகிறதுக்கு நம்ம எங்கன்னா பக்கத்து ஊரில் போய் பயன்களோட கிரிக்கெட்டாவது விளையாட போலாம்ல. இந்த நனனை தாண்டி ஒரு இடமா காலை வைக்க மாட்டேங்கிற. வேற கிரிக்கெட் மட்டும் விளையாடுவியோ? அங்கே என்ன உனக்கு மட்டும் பந்தல பட்டு வச்சிருக்கு? இல்லைல ஜெகனே, அது கிரிக்கெட் விளையாடும் போது வெயிலெல்லாம் பெருசாக தெரியாது, அதுதான் சொன்னேன். சதீஷ் வந்தாதான் பக்கத்து ஊர் பயன்கள்லாம் மேட்சுக்கு வருவானோல இல்லையான்னு தெரியும். அவன் தான் எல்லா கண்டக்டும் வச்சிருப்பான். சீக்கிரம் அவனுக்கு ஃபோனை பண்ணி வர சொல்லு. இல்லை, அவன் வேற டென்ஷன் ஆயிடுவான். வரட்டும் பொறுமையா. நீ வா, வந்து மேலே வந்து உட்காரு. நம்ம இப்படி மேலே வந்து உட்கார்ந்துருந்தோம் ஐயி, கீழே போற யாருக்கும் நம்ம இங்கே தான் இருக்கோன்னு தெரியாது தெரியுமா? ஆமாம் தெரியாதுதான். ஆமாலாம் உண்மையாதான். ஒரு சில நேரம் எனக்கெல்லாம் போர் அடிச்சுட்டு அந்த மரத்து நடுவில் பொந்து கணக்கா இருக்குல்ல, இதில் அது பாட்டுக்கு படுத்துட்டு வந்துருமா. காலத்துக்கு மரத்து மேலே வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தூக்கம் வந்துருமா. என்னைக்கு உருண்டு உளுந்து கையை காலம் உடச்சிட்டு அடக்க போறியே தெரில. சேச்சே, நான் தூக்கத்தில் உருளலாம் மாட்டேன். நல்லா சூப்பராக இருக்கும். நீ வேணா ஒரு நாள் இதில் படுத்து பாரா. தெரியும், நானும் படுத்திருக்கேன். இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ராசியான மரம். இங்கே தான் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மினுக்காதல, இங்கே தான் வந்து அவ்வளோ சுற்றி இருப்பானுவேன். நீ மேலே இருக்கும்போது பார்த்துருக்கியா இல்லையா? பார்த்துருக்கேன். இந்த சென்ட் ஃபேக்டரியை மோந்துக்கிட்டு இங்கே கிடப்ப போல என்ன? எத்தனை நாள் நானே இங்கே இருந்து அடிச்சு விட்டுருக்கேன். வேற மானம் கிட்ட பைய. அடேப்பா, இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார்ல. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் புளிய மரத்துல ஏறி இருந்து மேல இருந்து ஒண்ணு கடிக்கும் போது ஒரு தாத்தா தலையில அடிச்சு விட்டியா இல்லையா? கடத்துல யாருன்னு மேல பார்க்கும்போது அந்த அளவு கிளையில ஒளிஞ்சுக்கிட்ட. அன்னைக்கு மாட்டிருந்த அன்னைக்கு அந்த தாத்தா ஒளிய கட்டி வச்சு தோலை உரிச்சிருந்திருப்பாரு தெரியுமா? சரில விடல, ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லாத. நல்லா டைட்டானிக் கப்பல்ல இருந்து எச்சத்துட்டு விளையாடுற மாதிரி ஒண்ணு கடிச்சா நம்ம எவ்வளவு நாள் விளையாடி இருக்கோம். ரொம்ப பண்ணாதல. பப்ளிக்
செருப்பாலேயே அடிக்கிறா. எல்லா டிவிலையும் பார்த்ததே தான் ஓடுது, புதுசா ஒண்ணும் ஓட மாட்டேங்க. அப்ப நீ புதுசா ஒரு படத்தை எடுத்து ஓட்ட வேண்டியது தானே? நீ தான் வீட்ல அப்பப்ப புதுசா படம் காட்டுறீங்க, அந்த படம் போதாதா? இதுல நான் வேற புதுசா படம் எடுத்து ஓட்டணுமாக்கும். அதான் நான் தான் தினமும் உன்னைய பார்க்கணும். பூரி கட்டையை எடுத்து மண்டையை பொளந்துருவேன் பாத்துக்க. எல்லாம் ஏன் அவன்கிட்ட பூரி கட்டையை தூக்கிக்கிட்டு நிக்கா? பாருமா, ஒரு ஆம்பளை பிள்ளையை எப்படி கை நீட்டியான்னு பாருமா. எல்லாம் சும்மா இரு, வேற அவ்வளோ சண்டைக்கு வர போறாவ. எப்ப இந்த வீட்ல பூ மாதிரி மட்டும்தான் அப்படி சொன்னா சண்டைக்கு வருவா, இப்ப அவ்வளோ சண்டைக்கு வராவ. கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு இருல நீயும். இப்ப என்னத்துக்கு அவ உன்னை அடிக்க வந்தா? அவளுக்கு என்ன சில்லி கேர்ள், அவளாம அப்படிதான் சண்டைக்கு வருவா என்கிட்ட. அம்மா, நீ தக்காளி தொக்கு வச்சதுக்கு பதிலா ஒரு பன்னீர் பட்டர் மசாலா குருமா குருமான்னு ஏதாவது டிஃபரெண்டா வைக்கப்படாதா? ஒரு கறிகிரி எடுத்து கோழிகிரி கூட வச்சிருந்திருக்கலாம், கோழி குருமா வச்சிருந்திருக்கலாம். ஏன் டிஃபரெண்டா செய்வேன்னு பார்த்தேன்னா இப்படி தக்காளி தொக்கு வச்சிருக்க காலங்கத்தாலே இதுக்கா போய் நான் கோதுமை மாவு வாங்கிட்டேனே. சரி சரி தின்னுல, வீட்ல இருக்கறத வச்சு செய்ய முடியாத அவசரத்துக்கு தின்னு அப்புறம் செய்யலாம். அதெல்லாம் எவ கும்மி அவன சொல்லியானே நீ அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க பாரு. அவன் தக்காளி தொக்கு தானன்னு சொல்லி அவன் 30 சப்பாத்தி தின்றுப்பான். அவன் பாட்டுக்கு இறக்கிக்கிட்டே இருக்கான். நீ சுட்டு வைக்க மாவு பார்த்தாவ நான் மறுபடியும் மாவு போட்டு பனஞ்சிக்கிட்டு இருக்கேன். தக்காளி தொக்கு நல்லா இல்லன்னா ரெண்டு தின்னுட்டு எந்திரிச்சு போக வேண்டியது தானே. அவனை நீ இறக்கிக்கிட்டே இருக்கான் பாரு. அங்க தக்காளி தொக்கு முடிய போகுது, எங்களுக்கு கொஞ்சம் வயில வெண்ண. என் பையன் எப்பயாயிலும் தான் சாப்பிடியா, அவன் இவ கண்ணு வச்சு விடுவா போல இருக்க. ஆமாம்மா, இவ நான் திங்கத கண்ணு வைக்க கொடிக்கு தடவி போடணுமா, இல்லாட்டினா எனக்கு வயிறு வலி வந்துடும். அடிக்கடி இப்பெல்லாம் வயிறு வலிக்கு, அது இவதான் கொடி போடுவான்னு நினைக்கேன். ஆமா, இவன் திங்கத கொடி வேற பொடியாவ கொடி நல்லா வச்சு அவ்வளத்தையும் உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தா வயிறு வலிக்காம என்ன பண்ணும்? அது வயிறா குப்பை தொட்டியானே தெரியல. என்னத்தை கண்டாலும் அள்ளி வாயில போட்டுருக்கியா. எம்மா பாருமா, இவள எப்படி கண்ணு வைக்கான்னு பாருமா. நான் சாப்பிடியத எனக்கு சப்பாத்தி வேண்டாம், போ நான் எந்திரிச்சு போறேன். உட்கார்ந்து சாப்பிடு, அவ அப்படித்தான் சொல்லிட்டு அடப்பா. அவளுக்கு என்ன எல்லாம்? நீ சப்பாத்தி தியாச்சியா இல்லையா? சீக்கிரம் உருட்டி தியாச்சி வை. அடுப்பாங்க சும்மா காஞ்சிட்டு அடக்கு, ஆஃப் பண்ணி போட்டு வந்திருக்கேன். நான் நல்லா கை வலிக்க இருந்து உனக்கு உருட்டி தருவேன். அவன் நல்லா எல்லாத்தையும் இருந்து தின்னு தீர்த்துட்டு என்னையவே குறை சொல்லுங்க. அவ்வளோ இவ அப்படிதான் என்னத்தையாவது உளறிட்டு அடப்பா. சீக்கிரம் தியாச்சி எடுத்து கொண்டு அவனுக்கும் சுட்டுதாரேன்னு சாப்பிடு. நேரம் ஆகுது, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு நாள் காப்பியேனும் போட்டு குடிச்சிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்க்கணும். பூமாரிக்கு அப்படியே கருகி போச்சு மூஞ்சி. சாவு நட்சத்திர நாயே. ஏம்மா, உன் முகம் பூரி கட்டை எடுத்து என் மண்டையை உடைச்சிட்டாமா. எனக்கு என்னத்துக்கு கடந்து இப்படி சண்டை போட்டுட்டு அடக்கிறேன்றான். பாருமா, பூரி கட்டை எடுத்து என் மண்டையில எடுத்துட்டா பாரு. எப்படி இருக்கு, காயமாயிருச்சுன்னு பாரு, வலிக்குது. எல்லாம் ஏன் உனக்கு இப்படி எடுக்குது? ஆமா, நான் அப்படிதான் அடிப்பேன். எவ்வளவு திமிரு உனக்கு. அந்த பயல பூரி கட்டை எடுத்து அடிச்சிட்டு அப்படிதான் அடிப்படி. என்ன திமிரா பேசியா வரைவா? அப்பன்னா உனக்கு அடி காணாம தானே அப்படி பண்ண சொல்லுது. இருந்த வாரேன். எம்மா வேண்டாம், அவளை அடிக்காத. அவளை நீ அடிச்சன்னா அப்புறம் அப்பா கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து அவன் யாரையே கூட்டிடுவா பாத்துக்க. இப்படி பொம்பளை பிள்ளை பண்ண விடாது. கையில கிடைக்க பொருள் எல்லாம் தூக்கி எரிய அளவுக்கு அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு. இரு, தோசை கரண்டிய பழுக்க வச்சு கால்ல சூடு வைக்க அவளை. கேஸ் அடிக்க நீ யாரையும்னா தத்து கொடுத்துருங்க, இல்லன்னா ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க. என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. பூமாரி, வேணும்னா உன்னைய ஹாஸ்டல்ல சேர்த்துறோம்மா. நீ இப்படி அங்க போய் வார்டன் மண்டையோட அங்க இருக்க பிள்ளைகள் மண்டையோட எதனா பண்ணு. தயவு செய்து இந்த வீட்டுல இருக்காதம்மா, போயிரு எங்கன்னா. சிப்பா லட்சத்த நாயே, அது என்ன பேசிங்க? உரத்த பிச்சு கையில தந்துருவேன் அம்மா. உனக்கு அவன் தான் முக்கியம், நான் முக்கியமே இல்ல. அப்புறம் எதுக்கு என்னைய பெத்த? எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல. சாப்பிட்டுட்டு போய் படு. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, நீயும் ஒண்ணுமே தின்னுங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் பட்னியாவே கிடக்கேன். உன்னைய தாங்குவேன்னா ஒண்ணும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. நான் ஒண்ணும் தாங்கிட்டுலாம் வரமாட்டேன். தின்னா திங்காவளியா கிடந்தா கடை வயிறு காஞ்சாதான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீயே வந்து தும்ப. நீதான் தைரியமா நாளை சொல்லு. நடுமுடி ஏன் சரசு எங்க போய் தொலைஞ்சிச்சு இந்த பொம்பளை? கூப்பிட சத்தமே தர மாட்டேங்குது பாரு. ஏன் சரசு? எல்லாம் உமா என்ன சரசக்கவ 4 முடிங்க வா போங்க, என்ன கதை? முன்னாடியெல்லாம் அக்கன் தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்த.
அதெல்லாம் அப்படிதான். அப்பப்ப வாயில என்ன வருதோ அப்படி கூப்பிடுவேன். அது ஒரு சில நேரம் கேட்கும், ஒரு சில நேரம் கண்டுக்காது. அதனால அப்படியே கூப்பிட்டுறதுதான். எப்பயும் எப்ப பார்த்தாலும் அக்கா நொக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப நமக்கு யார்தான் மரியாதை தருது? போய் நலமுடி. காது கேட்டாலும் கேட்காத மாதிரி மிஷின்ல உட்கார்ந்துருக்கும் பத்துக்கு ஆளு. தீபாவளிக்கு துணி மணியெல்லாம் நிறைய வந்திருக்கும்ல, அது தச்சுட்டு அடக்கமா இருக்கும். அது தைக்க வந்த துணியிலே மீந்த துணியிலே பிள்ளைகளுக்கு துணியை தைச்சிட்டு தீபாவளிக்கு துணி எடுக்கலாம் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லும் பாரா. சே சரசக்கா அப்படிலாம் பண்ண மாட்டாவளா? ஆமா, நீ பார்த்த சும்மா கடை. எவ அவ உமா மயில சத்தம் கேக்கு. அம்மா யாரோ உன்னை கூட்டிட்டு அடக்கா உமா போய் என்னன்னு பாரு. அட போறம்ல நீ தின்னு. இந்த சப்பாத்தி உருட்டி தந்துட்டு போவான்னு பார்த்தனா அவ கிளாசிக்கிட்டு போயிட்டால அழுதுகிட்டு. இனிமே இதை யார் செய்வா? நம்ம தான் உட்கார்ந்து செய்யணும். எவள வந்து வாசல்ல நின்னு கத்திட்டு அடக்கா அவளை என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். எல்லாம் வாங்க, நீங்கள் வதானா? வீட்டுல சோறு கறிலாம் ஆக்கவியெல்லாம் ஆக்க முடியலால? காலங்காத்தாலே வந்து நிக்கியே, என்ன விஷயம்? அதெல்லாம் நாங்க 8 மணிக்கே தின்னாச்சு. நீங்க 10 மணி வரைக்கும் செஞ்சு திங்காம இருந்தீங்கன்னா என்ன சாப்பாடு? சப்பாத்தில இன்னும் சப்பாத்தி தான் உருட்டிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் காலையிலேயே முடிச்சிருவீல? எப்படிதான் செய்யல தெரியல. நானும் விடியாலமே முடிச்சிடுறேன், இருந்தாலும் எனக்கு செய்ய முடிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? உங்களுக்கு உங்க மாமியார் செஞ்சு தரவென்ன? எனக்கு தான் வச்சிருக்க மாமியார்னு அதுக்கு பொங்கி போட்டே என் உயிர் வேறும். துணி எடுக்க தீபாவளிக்கு துணி எடுக்க வாரியில துணி கிடைக்குன்னு கேட்க தான் வந்தோம். துணி எடுக்கிறதுக்கா? நான் தடவை எடுக்கலையேடே. கேட்டுக்கிட்டியா பெரிய பொண்ணு? நான் சொல்லல. என்னலா கேட்டுக்கிட்டியாங்க பாத்துக்கிட்டியாங்க? என்ன அது ஒன்றும் இல்லைக்கா, லட்சுமி அக்காக்கிட்டையும் கூப்பிட்டோம், அவியெல்லாம் வரலன்ட்டாவ. எங்கேயோ எங்கள் மைனி கூட வெளியே போகிறேன்ட்டாவ. உங்க மைனி கூட வெளியே போறாங்களா? ஆமாக்கா, சின்ன பொண்ணுக்கு ஏதோ கொலுசு அறந்து கிடக்கான், அதனால கொலுசு எடுக்கிறதுக்கு போறாவலாம் எங்கள் மைனியும் லட்சுமி அக்காவும். ஆமா, லட்சுமன் தடவை தீபாவளிக்கு துணி எடுக்கல, இருக்க துணிமணியை போட்டுக்கிட்டே நீட்டு. நீங்களும் எப்படி சொல்லிட்டீங்க? அவ யாரும் துணி எடுக்க வரலையா? உங்களுக்கு என்ன, நீங்க டெய்லரு, வர்ற துணியிலே மீந்து போன துணியெல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணி அடிச்சு அடிச்சு போட்டாலும் ஒரு துணியை உருவாக்கிடுவீங்க. அப்படிதான் தீபாவளிக்கு துணி ரெடி. ஆம்பளை அளவு துணி வந்துச்சுன்னா பயலுக்கு ரெடி, பொம்பளை அளவு துணி வந்துச்சுன்னா பிள்ளைக்கு ஒன்று ரெடி. உங்களுக்கு ஏதாவது ஒன்று தச்சு போட்டு ரெடி பண்ணிடுவீங்க, அப்படிதானே? ஆமா, அவ்வளோ மீட்டர் கணக்குல எல்லாம் துணி எடுத்து கொண்டு போடியாவ அவியல்ல துணியை தச்சு நான் உடுக்கிறதுக்கு. வாய கலராத ஏதாவது சொல்லிட போறேன். கோவப்படாதீங்க நாலுமுடி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ணாத, அப்புறம் செவிலே நாளை அப்ப அப்பி விடுவேன் பார்த்துக்க. ஏற்கனவே காலங்கத்தாலே ஒருத்திட்ட வாயை கொடுத்து அவள் நாயை விட்டு கடிக்க விட்டு அனுப்பியிருக்கா. என்ன உங்ககிட்ட இனிமே அடி வாங்காத குறதா? அதனால போட்டு விடுங்க. ஐயோ வேண்டாம்மா, நான் வாயே திறக்கல. சரசக்கு, நீங்களும் வரமுட்டேன்னு சொல்லாதீங்க. தீபாவளிக்கு துணி எடுங்க. நல்ல நாள் பொழுதுமா பிள்ளைகள் பழைய துணியாக உடுக்கும். உங்கள் ஆத்துக்கார்ட்ட கேளுங்க, அண்ணே அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தருவாவ காசு தந்தவனா சாயங்காலம் நம்ம போவோம். என்னக்கு என்ன கேட்டு பார்க்க பெரிய பொண்ணு. என் மோவனுக்கு வேற இந்த சட்டி பண்ணியன் என்ன கிழிஞ்சு போய் கிடக்கு. அவன் எனக்கு ஒரு 4 ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸாவது எடுக்கணும். அதுக்காண்டியாவது போகணும் பத்துக்க. நானும் 4 நாளாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட அவரு ஒரு பதிலும் சொல்ல மாட்டேக்காரு. அதான் நான் வரலன்னே. சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க, போவோம். எவ்வளோ தூரம் வரலன்னா அப்புறம் துணி எடுக்க போவாண்டாம்மா. இப்பெல்லாம் துணி கிடைக்கே பக்கமே போகல. நான் நிறைய துணி பேஷன் துணி வந்திருக்குதான், பேஷனாக எடுத்து போடுவோம். சரி சரி, நான் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அவருக்கு சாப்பிட்றதுக்கு இனிமேதான் வருவார். காலையிலே போனாரு, காலையில் சாப்பாட்டுக்கே வாரன்னாரு. வேணா கேட்டு பார்க்கேன். சரிக்கா, கேட்டு சொல்லுங்க, நாங்கள் வாரோம். சரி பெரிய பொண்ணு. காமத்தின் வாதத்தில் நியாயமில்லை, கண்ணத்தில் காயங்கள் காதலில்லை, பெண் தேவை எதுவென்று அறிகின்ற ஆணில்லை. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதல் நீ எந்த வகை கூறு. இவ வியானுனே நம்மள வெறுப்பேற்றா சோனி, இவளை சும்மா விடாத. காதலிலே 2 வகை, சைவம் உண்டு அசைவம் உண்டு, 2இல் நீ எந்த வகை கூறு. எவ சந்தியா, ஒழுங்கா இப்ப பாட்டை மாத்த போறியா இல்லையா? மாத்திரனா கொண்டா ரிமோட்டை தான் நான் மாத்துறேன். இது நல்ல கதையா இருக்க மேடம். வந்ததை இவ கேட்டதாண்டே ரிமோட்டை கொடுத்துறணும். வேற வேலை இல்ல பேர் எனக்கு. சரி, ரிமோட்டை நீயே வச்சுக்க. பாட்டை இப்ப மாத்த போறியா இல்லையா? வியானனே என்ன வெறுப்பேத்துறதுக்கு தானே இந்த பாட்டை வச்சிருக்க. ஏன் நான் ஏன் உன்னைய வெறுப்பேத்தணும்? எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கேன். நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் வைக்கல. என் பேர்ல பாட்டு வரதுனால நீ வெறுப்பேத்தணும்னு சொல்லி வச்சிருக்க. அடே அப்பா, மேடத்துக்கு ரொம்ப ஆசைதான் உங்க பேர்ல இந்த பாட்டு வந்துட்டு ஓவரா சீனப்படாது. என்ன இந்த பாட்டு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஒன்னும் உன் பேரை வச்சு இந்த பாட்டு வரல.
இது அப்பவே உள்ள பாட்டு. அப்ப உள்ள பாட்டா இருந்தாலும் இப்பயும் வைப் பண்ண எவ்வளவு அழகா இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுவியா? அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட சண்டைக்கு வரணும்னே வாரா. நீ இப்ப வியானனே என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக இந்த பாட்டை வச்சிருக்க. எனக்கு இல்லைன்னா இந்த பாட்டுல எனக்கு பிடிக்கும் தான். நீ சும்மா நீ வெறுப்பேத்தணுங்கன்னா வச்சதுனால தான் எனக்கு பிடிக்கல. ஒழுங்கா மாத்த போறியா இல்லையா? இல்லைன்னா ரிமோட்டை தானே சொல்லிட்டேன். ரிமோட் எல்லாம் தர முடியாது. போ, வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு போ. சி ஏமா இப்படி இருக்கா? நீ சாப்பிடும்போது உனக்கு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து தரலாவே. இதுக்கு முன்னாடி நானும் தான் உனக்கு எத்தனை முறையா தண்ணி எல்லாம் மொந்து தந்திருக்கேன் சாப்பிடும்போது. இப்ப நீ காலையில தண்ணி மொந்து தந்துட்டேன்னு நீ கேட்ட உடனே நான் ரிமோட்டை தந்துடணுமா? இது நல்ல கதையா இருக்க. சி சரியான நன்றி கேட்டவாம்மா. பரவாயில்ல, நான் நன்றி கேட்டவளாவே இருந்துட்டு போறேன். காலையில நம்ம தான் சீனி வாங்க கடைக்கு போயிருக்கோம். இவன் நல்லா வீட்டுல சொகுசாவே உட்கார்ந்துக்கிட்டா. இப்பயும் பாரு ரிமோட் தராம அவ தான் சொகுசா வச்சுக்கிட்டு அவ வேணுங்கிறதெல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இல்ல ரெண்டு பேர்ல எவ்வளவு ஒருத்தீங்க வாங்க. இவ சோனி அம்மா கூப்பிடுறா பேரு. கூப்பிட்டா நீ போ. என்ன ஏன் போ சொல்ற? உங்க அம்மா உனக்கு தானே பிடிக்கும், உன்னைய தானே சப்போர்ட் பண்ணுவா எல்லாத்துக்கும், அதான் கூப்பிடுறா போ. சி போத சோனி, அம்மா கத்திட்டு அடக்காலாத. போய கொஞ்சம் என்னன்னு போய் கேளாம். நான் போனேன்னா ரிமோட்டை எடுத்துக்கிடலான்னு பார்க்காதானே. ஆமா போ, இடத்த காலி பண்ணு, எனக்கு ரிமோட்டை கொண்டா. ஏலா ரெண்டு பேரும் இங்க வாங்கன்னு சொன்னேன். இவ எவ்வளவு ஒருத்தி வரலன்னு வைங்க, அங்க வந்தனா தோலை உரிச்சு விடுவாமா. வர 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 இதுகளுக்கு காதும் கேட்க மாட்டேங்குது, கேட்டாலும் கேட்காத மாதிரி இருந்துக்கிடுவாளுவல நம்ம தெரியல. டிவியில பாட்டையும் ஒன்று வச்சு விட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் டிவியும் போனையும் வச்சுக்கிட்டே அழியாளுவலை தவிர புக் எடுத்து ஒரு நாளும் படிப்பை காணும். இன்னைக்கு இந்த போனுக்குலாம் அடுப்புல புடிங்கி வச்சு எரிக்க போறேன்னா தெரியல. இந்த டிவி கிவியெல்லாம் உடச்சுனா எல்லாம் சரியாயிரும். இந்த வார இருங்களா ஒன்னத்துலயும் கூறு கிடையாதுமா அந்த பிள்ளைகள் வர வர. ஏன் நீ போ, நான் எதுக்கு போனா? காலையில தானே நான் கடைக்கெல்லாம் போனேன். நீ வீட்டுல சொகுசா தானே இருந்த. எதுக்கு போய் என்ன இருந்துச்சா? கூப்பிட கூப்பிட ரெண்டு சத்தம் தர முடியல. நான் தார்சாவல கடந்து தொண்டு தண்ணி வெத்த கடந்து கத்திட்டு அடக்க சாவ தேடி இடந்தா கூட வந்து எட்டி பார்க்க முடியல போல இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் கேட்டுச்சு. அவ போச்சுன்னா அவ போக மாட்டேங்க. அதனாலதான் நீ போ நான் போன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அதானே கூப்பிட்ட உடனே எவ்வளவு வந்து என்னன்னு கேட்டுறாதீங்க. நீ போ நான் போன்னு அழிப்பு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருங்க. நான் சாவ தேடி கடந்தாலும் தண்ணி தொண்டு தண்ணி வெத்தவே கடந்தாலும் ஒரு ஜம்ப தண்ணி தரத்துக்கு வந்துடாதீங்க. நீ போ நான் போன அப்பையும் சண்டை போட்டுட்டு இப்படியே இருங்க. ஆமா உடனே இப்படி சொல்லிடுவா. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஏலா ரெண்டு பேர்ல எவ்வளவு ஒருத்தி ரேஷன் கடைக்கு போனோம். நானும் போக மாட்டேப்பா, காலையில தான் கடைக்கு சீனி வாங்க போனேன். அவளை போ சொல்லு. நீயே போ, அவ பெரிய பிள்ளை தானே, அவளை எல்லாத்துக்கும் கடைக்கு அனுப்ப முடியுமா? நாளைக்கே கட்டி கொடுக்க போற பிள்ளையே. சும்மா இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இரு. அப்ப சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணி துரத்தி விடு. அப்புறம் எதுக்கு வீட்டுல வச்சிருக்கா? இங்க பாரு, ஒருத்தி வீட்டுல உட்கார்ந்து சுவாறு கறி ஆக்கணும், ஒருத்தி இப்ப ரேஷன் கடைக்கு போனோம். ரெண்டுல ஏதாவது ஒரு வேலையை எவ்வளவு ஒருத்தி செய்யுங்க சொல்லிட்டேன் அம்மா. சும்மா நீ போ நான் போய் அழிப்பு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா முதுகுத்தல உரிச்சு விடுவேன். எப்ப பார்த்தாலும் அந்த போனையும் டிவியும் நோண்டியதே வேலையை போச்சு. உங்களுக்கு படிக்க வேலைலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேலை காசை கட்டி என்னத்துக்கு தான் படிக்க வைக்கணும்னு தெரியல. ஒரு நேரமும் ரெண்டு பேரும் இப்பெல்லாம் வர வர புக்க தூக்கின மாதிரி தெரியல. 24 மணி நேரமும் போனும் டிவிலையும் தான் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. எம்மா நானும் படிச்சுட்டேன், அவ தான் படிக்கல. அவளுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ மூடு என்ன, எனக்கு தெரியும். காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நான் எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிருவேன். சும்மா தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. இல்லங்க பாரு, சுவாறு அடுப்புல கிடக்கு. சுவாரை ஒருத்தி பாருங்க, பருப்பு அடுப்புல போட்டிருக்கேன். சுவாறு கறியெல்லாம் சந்தியா ஆக்குவா. நாங்க இவ சின்ன பொண்ணுக்கு கொலுசு மாத்திரனாவ லட்சுமி இப்ப வந்துடுவா. 10 மணிக்கு ஆட்டோ வர சொல்லியிருக்கு. நான் இப்ப போனோம். சுவாறு கறியெல்லாம் ஒருத்தி பாருங்க, ஒருத்தி ரேஷன் கடைக்கு போங்க சொல்லிட்டேன் அம்மா. ரேஷன்ல வேற தீபாவளி பரிசுன்னு என்னமோ கொடுக்காவலாம், அது வேற வாங்கணும். இன்னைக்கு சீனி இல்ல, அதனாலதான் நானே உன்னைய கடைக்கு அனுப்புனேன். ஞாபகம் இருக்கா? ஆனா இப்ப காலையில சீனி வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வச்சு 4 நாள் ஒப்பிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நேரம் கிடைக்கும் போது நீ ரேஷன் கடைக்கு போ. நானும் இப்ப போல. எல்லாம் அப்ப தீபாவளி பரிசு பிரியா தருவாவலாம். அப்ப அந்த லைன்ல இது ஒண்ணுக்கு வாங்க முடியாது, அது தனியா கொடுப்பாவ. இப்ப சீனி இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரேஷன் கடைக்கு போனா போக வேண்டேங்க, சைக்கிள் எடுத்துக்கிட்டு போ. காலையில தான் சொன்னலாவ சைக்கிள் பஞ்சர் அடக்குன்னு. சதிஷ்டையில பூ மாறிட்டு அடக்கும் பாரு, அவட்ட யார்ட்டையாவது போன பண்ணி கேளு, தருவான். அதை எடுத்துக்கிட்டு போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போக மாட்டேன். நான் இன்னும் 2 நிமிஷம் பாப்பேன். எவ்வளவு ஒருத்தர் ரேஷன் கடைக்கு இப்ப போகலன்னு வைங்க, அதுக்கப்புறம் தானே இருக்கு. அம்மா நான் சுவாறு கறி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ ரேஷன் கடையை மட்டும் அவ்வளோ போக சொல்லிடு. சுவாறு இப்பதான் அரிசி போட்டிருக்கேன், கொய்க்குது. பருப்பை இப்பதான் போட்டு வந்திருக்கேன். விசில் வந்ததும் பார்த்து இது பண்ணு. சரிம்மா. சோனி வா, நேராவது. இந்த ரேஷன் கடை காசு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த அப்படி வச்சுட்டு போறேன். எனக்கு ரேஷன்ல பொருள் வாங்கி வச்சிருக்கணும் அம்மா. சரி, நம்மளே நம்ம இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் வாங்குவாவ. என்ன சோனி ரேஷன் கடைக்கு சாப்பிங்க? இரு, நீ நிம்மதியாவா டிவி பார்க்க? போகும்போது டிவியை ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிருக்கேன். என்ன பண்றேன்னு பார்ப்போம். டிவியை மட்டும் வீட்டில் உட்காந்து மகாராணி கணக்கா டிவி பார்ப்பாவலாம்.
இப்ப கிறுக்கி என்னத்துக்கு போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு போற? அப்படிதான் ஆஃப் பண்ணுவேன். சை, சரியான பொறாம பிடிச்சவாமா. நம்ம உட்கார்ந்து நிம்மதியா டிவி பார்க்கணும், இவளுக்கு பொறாம. இரு, நீ டிவி பார்க்கும்போது நானும் இப்படி ஆஃப் பண்ணி விட்டுட்டு போவேம்ல, அப்ப பாரு. அப்ப மட்டும் என்கிட்ட சண்டைக்கு வரட்டும், அப்ப பாத்துக்கிட்டேன் அவளை. எரும மாடு. சரி அம்மா, என்னென்ன வாங்கணும்னு சொல்லு. அரிசி, சீனி, பருப்பு, எண்ணெய், அப்புறம் பொட்டுக்கடலை வாங்கினேன். பொட்டுக்கடலை நல்லா இருந்து பார்த்துக்க, ரேஷன் கடையில தந்தது அன்னைக்கு. கொஞ்சம் காப்பிக்கு போட்டு குடிச்சுக்கிடலாம் பார்த்துக்க, நல்லா தான் இருந்துச்சு. அதையும் வாங்கிடுனே. காசு கார்டு எல்லாம் உள்ளதான் போட்டிருக்கேன், பார்த்து வாங்கிட்டு வா என்ன. சரி சரி போறேன். அவ்வளோ பிள்ளைலாம் பார்த்து என்னைய கிண்டல் பண்ணும். சரி, அது ஏன் கிண்டல் பண்ணியாவே? ஏன் ரேஷன்ல யாரும் ஒரு பொருளும் வாங்காமலாம் இருக்காவே? அதெல்லாம் ஒன்றும் கிண்டல் பண்ணாண்டாவே. போ போ. என் வயசுல ஏதாவது பிள்ளைகள் அங்கே கடையில் நிற்குமாவே? சி, அதெல்லாம் பிள்ளைகள் நிற்கதான் செய்யுது. பாக்கி மோளா உன்னோட பெரிய பிள்ளை, அவன் மோளை அங்கே போய் நின்று வாங்கியா, இவன் முழுக்கதான் செய்யா. போயிட்டு சீக்கிரம் வா, நானும் இப்போ கிளம்பிடுவேன். பத்திரமா வாங்கி கொண்டு வந்து வை என்ன.